delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சார், சமூக வலைத்தளங்களில் பெருசாக பேசப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாபிக தலைவர் விஜயோட மனைவி சங்கீதா அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதோட பின்னணி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, சங்கீதா அவங்க கிட்டத்தட்ட 5 வருடமாக நாங்கள் பிரிந்து தான் இருக்கிறோம். சமரச முயற்சிக்காக நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம். அதனால் எங்களுக்கு முடியாமல் போயிடுச்சு. எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இன்றைக்கி அவங்க ஒரு 16 பக்கத்து சார்பில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த டிவோர்ஸில் அவங்க சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. 2021 வேறொரு நடிகையோடு அவருக்கு திருமணம் மீறிய உறவுகள் இருந்தார். அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச பிறகு அவர் திருந்திக்கிறவே இல்லை. நான் ஒரு 5 வருஷம் திருந்தி வந்துடுவார்னு பார்த்தேன். அது வரைக்கும் முடியல. இடையில ஒரு முறை சமரச பேச்சுவார்த்தையும் நாங்கள் எடுத்தோம். அப்பையும் அவர் திருந்தி வரல. அந்த நடிகையோட வெளிநாடு டூருக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த நடிகை வெளிநாடு இவரோட டூருக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போகிறாங்க. அது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பெரிய மன உளைச்சல் ஆளாக்குது. எனக்கு அழுத்தம் கொடுத்தா அந்த நடிகையின் பேரை கூட நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறாங்க. மனம் வெதும்பி தன்னுடைய இதை பதிவு பண்ணியிருக்காங்க. விஜயினுடைய நோக்கம் என்ன, எதுக்காக கட்சி ஆரம்பித்தார், யார் சொல்லி ஆரம்பித்தார், எதற்காக அந்த வாக்குகளை பிரிக்க போகிறாரு, யார் வர்றதுக்கு இங்கே அவர் ஏற்பாடு பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பேசிட்டாங்கன்னா இன்னும் பரபரப்பாக போயிடும். அதை சொல்கிறாங்க, என்னை பேச வச்சிடாதீங்க, எனக்கு அழுத்தம் கொடுத்து என்னை இடைஞ்சல் கொடுத்து என்னை முடக்கணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி பேசுவேங்கிறாங்க. அப்போ சங்கீதா வாய் திறந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது அரசியலில் என்ன தாக்கத்தை தரும்னு நினைக்கிறீங்க? பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜும் கண்டிப்பாக சுக்குநூறாக உடையும். அது பெரிய பின்னடைவை அரசியல் ரீதியாக அவர் ஏற்படுத்துங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அவருக்கு ஒரு கூட்டம் விஜயை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அவங்க அப்பா கூட உள்ளே போக முடியல. அவங்க அப்பாவே சமீப காலமாக தான் உள்ளே போகிறார். அப்போ முழுவதுமாக யாரோ ஒரு பிடியில் விஜய் இருக்கிறார். அந்த பிடியிலிருந்து, அந்த கோர பிடியில் அந்த பிள்ளையை யாரும் காப்பாற்றுறாங்க அப்படின்றது தெரியல. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், சமூக வலைத்தளங்களில் பெருசாக பேசப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாபிக தலைவர் விஜயோட மனைவி சங்கீதா அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதோட பின்னணி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, சங்கீதா அவங்க கிட்டத்தட்ட 5 வருடமாக நாங்கள் பிரிந்து தான் இருக்கிறோம். சமரச முயற்சிக்காக நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம். அதனால் எங்களுக்கு முடியாமல் போயிடுச்சு. எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இன்றைக்கி அவங்க ஒரு 16 பக்கத்து சார்பில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த செய்தி தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களும் சரி, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் சரி ஒரு பரபரப்பாக ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு. ஒரு சினிமா நடிகர் ஒரு நடிகைக்குள்ளான விவாகரத்தை பயங்கரமாக பற்றிக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கிறார், லைம்லைட்டில் இருக்கிறாரு, தினந்தோறும் அடிபடக்கூடிய ஒரு பேராக இருக்குது. அப்படி இருக்கிறவர் அவருடைய மனைவி விவாகரத்தை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய பேசுபொருளாக பரபரப்பாக மாறி இருக்குது. விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து கடைசியாக அவர் ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் வரைக்கும் சில முக்கியமான ஈவெண்ட் எதுலேயுமே தன்னுடைய மனைவியோ தன்னுடைய மகனோ யாரும் கலந்துக்கல. அப்பயே நிறையா சந்தேகங்களும் நிறையா செய்திகளும் பரவிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க, பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி பரவிட்டு இருந்துச்சு. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இன்றைக்கி அவங்க டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிவோர்ஸில் அவங்க சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. 2021 வேறொரு நடிகையோடு அவருக்கு திருமணம் மீறிய உறவுகள் இருந்தார். அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச பிறகு அவர் திருந்திக்கிறவே இல்லை. நான் ஒரு 5 வருஷம் திருந்தி வந்துடுவார்னு பார்த்தேன். அது வரைக்கும் முடியல. இடையில ஒரு முறை சமரச பேச்சுவார்த்தையும் நாங்கள் எடுத்தோம். அப்பையும் அவர் திருந்தி வரல. அந்த நடிகையோட வெளிநாடு டூருக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த நடிகை வெளிநாடு இவரோட டூருக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போகிறாங்க. அது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பெரிய மன உளைச்சல் ஆளாக்குது. எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வேணும், வாழ்நாள் ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிறத அவங்க கோர்ட்டில் கேட்டிருக்கிறாங்க. இது அரசியல் ரீதியாக விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவை தான் கண்டிப்பாக கொடுக்கும். இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவர் தான் சமீப காலமாக மேடைக்கு மேடை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தார். கடைசியில் இவரை நம்பி வந்த ஒரு பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் அந்த வீட்டில் இருந்திருக்கு போல். அவங்க தான் இன்றைக்கி தன்னுடைய மனக்குமுறலை கொட்டியிருக்கிறாங்க. இவருடைய பர்சனல் லைஃபுமே இன்றைக்கி பெரிய ஒரு விமர்சனத்திற்கு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இந்த சங்கீதா யாருன்னு பார்த்தா, அவங்க சங்கீதாவினுடைய பூர்வீகம் ஸ்ரீலங்கா. பட் அவங்க இலங்கையில் பிறந்தாலும் கூட லண்டனில் செட்டில் ஆனவங்க. இவருக்கு ரஷ்யா தான் முதல்ல அறிமுகமாகறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டு காதல் ஏற்பட்டு திருமணம் 99 திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2 பையன், சேஷன் சஞ்சய்னு ஒரு பையன் தெரியும். இப்போ அவர் கூட ஒரு படம் சிக்மான்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு பெண் லண்டனில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபேமிலி. 2 பையன், இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்னும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த லைஃப்பில் தான் ஒரு நடிகையோட இவருக்கு திருமணம் பெரிய உறவில் இருந்திருக்காரு. அதனால தான் இவங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்திருக்கு. அது பெரிய அளவில் அவருக்கு 2021 கடந்த 5 வருஷமாகவே இந்த குடும்பத்துக்குள்ள அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ இவங்க போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது பையன் தனியாக தான் இருக்கிறார். பையனும் எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கிறதில்ல, பொண்ணும் எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கிறதில்ல, ஒய்ஃபும் எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கிறதில்ல. அவருடைய கடைசி படம், அதுக்கு சினிமா சம்மந்தப்பட்ட கடைசி ஈவெண்ட் மலேசியாவில் நடந்துச்சு, ஜனநாயகன். அப்போ எல்லாம் எதிர்பார்த்தாங்க, அதுலேயாவது தன்னுடைய மகளோ
மனைவியோ வந்திருப்பாங்கன்னு பார்த்தா அதுலேயும் யாரும் கலந்துக்கல. அப்போ அதுலேருந்தே நிறைய சந்தேகங்கள், அந்த நடிகையோட ஒரு வெளிநாட்டு போகிறாரு, டூர் போகிறாரு, சார்ட்டர்ட் ஃபீல்டில் தனியாக போகிறாங்கங்கிற செய்தியில் அரசியல் புரசலாக போச்சு. சமீபத்தில் கூட ஒருத்தர் பேசுனதெல்லாம் கூட பெரிய வைரலாக போச்சு. அதையெல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய அளவுலாம் இந்த விஷயத்தை இவங்க நீங்கள் போட்டு உடைச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது. அவங்க சொல்கிற விஷயங்கள் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அழுத்தம் கொடுத்தா அந்த நடிகையின் பேரை கூட நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறாங்க. மனம் வெதும்பி தன்னுடைய இதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆசைப்பட்டு விரும்பி காதலித்து திருமணம் பண்ண ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நமக்கு இல்லைங்கிற ஒரு பெரிய வேதனையில் விரக்தியில் அவங்க இதை பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு நான் தான் குரல் கொடுக்க போகிறேன், என்ன திட்டினீங்கன்னா என்ன விமர்சனம் பண்ணினா 8 கோடி மக்களை விமர்சனம் பண்ண மாதிரினார். இப்போ தன்னுடைய மனைவி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்க யார் எதிர்த்துக்கிறவா? இவர் தான் தமிழ்நாட்டின் ஒரு தூய சக்தி, நான் தான் தமிழ்நாட்டின் தூய அரசியலை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறவர், தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணால் கூட அவரை நிம்மதியாக வச்சு வாழ முடியல அப்படிங்கிறது தான் அவர் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஒரு ஆண் ஒரு பெண் அவங்களுடைய வாழ்க்கையை யார் வேணாலும் எப்படி வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம், இருக்கலாம், மன முறிவு ஏற்பட்டால் பிரிந்து போகலாம். ஆனால் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு இருக்குது. இவருக்கு நான் இந்த வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தார். வெளியில் போகக்கூடாது, பெர்சனல் என்னுடைய செலவு கூட பணம் கொடுக்குறதில்ல, நிறைய இடைஞ்சல்களை கொடுத்தாருன்றதை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ யாரும் யாரோடு இருக்கலாம், பிரிந்து போகிறதுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் அதை வந்து சுமூகமாக மியூச்சுவலாக பேசிட்டு போகாமல் நிறைய இடைஞ்சல் கொடுத்ததுக்கு மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ செலவுக்கு பணம் கொடுக்குறத வெளியில் போகக்கூடாதுன்றாரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்க வெளியேறி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இந்த செய்தி இப்போ ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. சங்கீதா வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் வந்து 5 வருஷமாக வந்து ஒழுங்காக பேசுகிறதே அப்படின்றாங்க. இப்போ எடுத்து பேசுகிறதுக்கு பின்னாடி என்னவா சார்? அதான் அதே தான் அவங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்களே, 5 வருஷமாக நான் காத்திருந்தேன், மனம் மாதிரி வந்துடுவார்னு காத்திருந்தேன். இடையில 9ஆம் தேதின்னு ஒரு தேதி சொல்கிறாங்க. அந்த 9ஆம் தேதி நாங்கள் சமரச பேச்சுவார்த்தை கூட போனோம். ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் நான் நீங்கள் காத்திருந்தேன், எப்படியா திரும்பி வந்துடுவார், போன கணவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கணவராக அப்பாவா திரும்பி வந்துடுவார்னு நாங்கள் காத்திருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லை மீறி போகிறப்ப எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க பேசியிருக்கிறாங்க. இன்னொன்று சொல்லணும்னா, சங்கீதா ஒன்றும் பேச ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் பல கதைகள் வரும். இவர் அரசியல் கட்சி இவர் யார் ஆரம்பிக்க சொன்னால், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதனுடைய திட்டம் என்ன, எல்லாத்தையும் அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவர் அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சூன்யமாக முடிஞ்சிடும். நம்மளை போன்ற ஆட்கள் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி ஒரு அழுத்தம் இருக்குது, அதுக்கு இப்போ நிறைய நோக்கம் இருக்குது, ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ அவங்களாம் தொடர்ந்து மனம் திறந்து பேசிட்டாங்கன்னா தெரிஞ்சிடும் விஜயினுடைய நோக்கம் என்ன, எதுக்காக கட்சி ஆரம்பித்தார், யார் சொல்லி ஆரம்பித்தார், எதற்காக அந்த வாக்குகளை பிரிக்க போகிறாரு, யார் வர்றதுக்கு இங்கே அவர் ஏற்பாடு பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து பேசிட்டாங்கன்னா இன்னும் பரபரப்பாக போயிடும். அதை சொல்கிறாங்க, என்னை பேச வச்சிடாதீங்க, எனக்கு அழுத்தம் கொடுத்து என்னை இடைஞ்சல் கொடுத்து என்னை முடக்கணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி பேசுவேங்கிறாங்க. அப்போ சங்கீதா வாய் திறந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, ஏன்னா விஜய் தரப்புலேருந்து ஒன்றும் மறுப்பு அறிக்கையோ பதில் அறிக்கையோ ஒன்றும் வரல. அவங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல. இது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பின்னடைவு விஜய்க்கு சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு நிறைய பெண் ரசிகர்கள் இருக்கிறாங்க. என் மனைவி ஹஸ்பண்டோட விஜய் தான் எனக்கு நிறையா பிடிக்கும்னு சொன்ன பெண்கள்லாம் பார்த்துருக்குறோம் சோஷியல் மீடியாவில். அப்படி இருக்கப்ப இது வந்து அவர் மேல் உள்ள ஒரு இமேஜை மொத்தமாக காலி பண்ணியிருக்கு. இது வேறு ஒரு பெண்ணு மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தா கூட அது திட்டமிட்ட சதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகலாம். 27 வருடம் தன்னோடு வாழ்ந்த மனைவி, தன் 2 குழந்தைகளுக்கு அப்பா, அப்படிப்பட்டவர் இன்றைக்கி பொது வெளியில் வந்து இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காருன்னா இதற்கு பின்னாடி அவருக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும், எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ மன வருத்தத்துக்கு பிறகு இவங்க வெளியில் வந்திருக்காங்க பொது வெளிக்கு. தன்னுடைய 2 குழந்தை இருக்காங்க, அவங்க லைஃப் பார்க்கணும்ல, அதை மீறி இவங்க பேசியிருக்கிறாங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் அவங்க ஒன்றும் மூடி மறைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி பொறுக்க மாட்டாமல் தான் அதை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, 5 வருஷமாக காத்திருந்தேன், 2021 நடந்த சம்பவம், 5 வருஷமாக காத்திருந்தேன், அவர் திரும்பி வந்துடுவார்னு பார்த்தோம், இடையில பேச்சுவார்த்தை நடத்தினோம், ஒரு முறை என்கிட்ட வந்து அவங்க வந்து இனிமேல் அந்த மாதிரியான உறவில் இருக்க மாட்டேன்னு சொன்னார், அதை மீறி போனார் அப்படிங்கிற நிறையா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்டத்தில் அவர் வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னும் மனம் திறந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். சார், இது விஜயோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எப்பயும் போல் அமைதியாக தான் இருப்பார். ஜனநாயக படத்தை முழக்கவங்க அமைதியாக தான் இருந்தார், தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் அமைதியாக தான் இருந்தார், கரூர் சம்பவத்துக்கும் வேறு மேலே பழி தூக்கி போட்டார், இதுக்கு வேறு யார் மேலே பழி தூக்கி போகிறாரான்னு தெரியல, இல்லாட்டி அமைதியாக இருப்பார். இது பெருசாக இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார்ன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், விஜய் மேலே அடுக்கடுக்காக இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்கே. நம்ம தான் கண் முன்னாடி பார்க்குறோம், எந்த நிகழ்ச்சிக்குமே தன்னுடைய மனைவியோ பிள்ளையோ குழந்தைய வரலையே. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 2021 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்க தான் பார்க்குறாங்க, திருந்தி வந்துருவார்னு நினச்சேன், 4 வருஷமா 5 வருஷமாக காத்திருந்தேன், அவர் திருந்துற மாதிரி இல்லை. ஒருவேளை அவங்க வேறு எதுவும் முடிவு எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்களான்னு தெரியல. விஜய் தரப்பில் இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அவங்க லீகலாக வேறு ஏதாவது முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க முயற்சி பண்ணுறாங்களாங்கிறதும் தெரியல.
நீ விஜய் தரப்பு பேசினா தான் ரெண்டு தரப்பினுடைய நியாயமும் தெரியும். இப்போ சார் இது வந்து அரசியலில் என்ன தாக்கத்தை தரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் 1970களிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததில்லை. அண்ணாவே வந்து ஒரு வலுவான கூட்டணியோட தான் தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றார். அப்போ கூட்டணியே இல்லை. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தனிச்சு விடப்பட்டிருக்கார். தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை. கூட்டணி இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பின்னடைவு தான். அதோட 4 முனை போட்டியாச்சு. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா. இந்த 4 முனை போட்டி போட்டுங்கும் போது வாக்குகள் தான் சிதறடிக்குமே தவிர வெற்றி வாய்ப்புகள் பெற முடியாது. முதல் கட்சி, புதிய கட்சி, புதிய ஆட்களை வைத்து நீங்கள் தேர்தலை சந்திக்கிறப்ப தேர்தல் வேலை பார்க்கறதுக்கு அனுபவமான ஆட்கள் கிடையாது, கூட்டணி பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் இப்போ சமீப காலமாக போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இந்த மாதிரியான பர்சனல் இஷ்யூஸும் வெளியில் வர்றப்ப பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜும் கண்டிப்பாக சுக்குநூறாக உடையும். அது பெரிய பின்னடைவை அரசியல் ரீதியாக அவர் ஏற்படுத்துங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. சரி, இப்போ விஜய் வந்து கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. விஜய் கோர்ட்டுக்கு வந்து அந்த கேஸை எடுத்து நடத்துவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஜய் இவங்க தரப்பு, சங்கீதா தரப்பில் ஒரு டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த நோட்டீஸ் வாங்கிக்கிட்டு 2 பேரும் குடும்ப நல கோர்ட்டில் மீட் பண்ணி தான் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்தா வாங்கன்னு சொல்ல முடியாது, இல்லை கோர்ட்டை வந்து நீங்கள் பணையூர் கொண்டு வாங்கணும்லாம் சொல்ல முடியாது. இப்போ நேரடியாக கோர்ட்டுக்கு போய் இவர் தரப்பு நியாயத்தையும் சொல்லணும், இப்படி வழக்கறிஞர் மூலியமாக நோட்டீஸ் கொடுக்கலாம். ஆனால் விஜய் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறது தெரியல. தேர்தல் நேரம் கடத்த இன்னும் 2 மாதத்துக்குள்ளே தமிழ்நாடு தேர்தல் நடந்து முடிஞ்சிட போது. இந்த தேர்தல் நேரத்தில் அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் இந்த வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார் விஜய் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தக்கூடிய விஷயத்தை அவர் சமாளிச்சிருக்கலாம், இல்லை அதை தீர்த்திருக்கலாம் அந்த பிரச்சனையை. அவங்க என்ன சொல்கிறாங்க, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்னு. அப்படிங்கும்போது அதை வந்து ஏன் இவ்வளோ முத்த விட்டாருன்னு நமக்கு தெரியல. எல்லா குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், டிவோர்ஸ் வரைக்கும் போகாமல் சுமூகமாக ஒரு முறை பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு நீங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் வெளியில் போகக்கூடாத அளவுக்கு நீங்கள் பேசி முடித்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம். அப்படியே விட்டுருக்குறாங்க. இப்போ பொதுவாக பார்க்குறப்ப அவர் கூட இருந்த ஆட்கள் சொல்கிற குற்றச்சாட்டு, விஜய் ஒரு கூட்டம் விஜய் வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. விஜயினுடைய ரொம்ப நாள் பயணித்தவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் அவர்களுக்கு ஒரு கூட்டம் வந்து விஜயை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. அவங்க அப்பா கூட உள்ளே போக முடியல. அவங்க அப்பாவே சமீப காலமாக தான் உள்ளே போகிறார். அப்போ முழுவதுமாக யாரோ ஒரு பிடியில் விஜய் இருக்கிறார். அந்த பிடியிலேருந்து, அந்த கோர பிடியில் அந்த பிள்ளையை யாரும் காப்பாற்றுறாங்க அப்படின்றது தெரியல. அது கோர்ட்டு காப்பாற்ற போதா, இல்லை அவங்க மனைவி காப்பாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. இது அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். சரி, இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் இது அப்ளை பண்ணுறாங்க, கட்சியை ரொம்ப பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்கிறேன், ஏன்னா அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். பெண் வாக்காளர்கள் மத்தியில் விஜய்க்கான ஒரு இமேஜ் கொஞ்சம் சரியும். அதெல்லாம் வந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, இதுக்கு இவருடைய கவுண்டர் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் இவர் என்ன திருப்பி பேச போகிறாரு. இது சதி இருக்குன்னு சொல்ல போகிறாரா, இதுக்கு எதிர்கட்சிகள் சதின்னு சொல்ல போகிறாரா, இல்லை இவர் தரப்பு நியாயத்தை சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத பேசினதுக்கு பிறகு தான் மனம் திறந்து இதுலையாவது பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இதில் எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் விஜய்க்கு அது ஒரு சைடு பேக் ஃபயராக தானே ஆகும். கண்டிப்பாக பேக் ஃபயராக தான் ஆகும். ஏன்னா அந்த வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் உடனே நடக்காது. இது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது நடக்கும். அது நடக்கிறப்ப இது தினந்தோறும் இது ஒரு செய்தியாகும், தினந்தோறும் விவாதமாகும். அது அவருக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய செட்பேக் தான். அது விஜய்க்கு வந்து பெண்கள் ஓட்டு வந்து அதிகமாக இருக்குன்ட்டு கருத்து கணிப்பு இல்லைனா வருது. இதனால விஜயோட ஓட்டு குறையும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக குறையும். அதாவது ஒரு சில பேருக்கு கண்மூடித்தனமாக நம்பக்கூடியவர்கள் நம்பலாம். ஆனால் வந்து ஒரு மெச்சூர்டான ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. தன்னை நம்பி வந்த ஒரு மனைவி 27 வருடம் வாழ்ந்த மனைவியை டிவோர்ஸுங்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் அவங்க வந்து அதை வந்து எப்படி ஸ்மூத்தாக முடிச்சிருக்கிறாரு. இவ்வளோ பொது வழிக்கு வந்து இவங்க குற்றச்சாட்டு வைக்க வேணாலும் விட்டுருக்கானாமே. 2 பேருக்குள்ளே பிரிஞ்சு போகிறாங்கன்னா 2 பேருக்கு உட்காந்து பேசி சுமூகமாக அவர் கொடுக்குறத கொடுத்து இவங்களுக்கு கொடுக்குறத கொடுத்து மியூச்சுவலாக அவங்க டிவோர்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா இவ்வளோ விவாதமாக இருக்காது. அவங்க இவ்வளோ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு, நடிகையை தொடர்புபடுத்தி குற்றச்சாட்டுங்கிறது கண்டிப்பாக பெண்கள் மத்தியில் விஜயினுடைய இமேஜ் குறையுங்கிறத மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்படி அடுக்கடுக்காக வைக்கிறாங்க. இது பண்ணியிருந்தா அவங்க பேசியே சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். இந்த 5 வருஷத்தை விட்டுட்டு அவங்க முன்னாடியே இந்த கேஸ் இது பண்ணியிருக்கலாம். அதான் சொல்கிறேனே, இந்த இன்னொரு தரப்பு இங்கே பேசினா தான் தெரியும் இப்போ ஏன் அவங்க கையில் எடுக்கிறாங்கிறது. இவரை விஜய் வேறு ஏதாவது மூவ் எடுத்துருக்கிறாரா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ ஏற்கனவே ஒரு முறை சிட்டிங் பேசியிருக்கோன்றாங்க. அந்த பேச்சுவார்த்தையும் முடிவடை இல்லை அப்படின்றதுக்கு பிறகு தான் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.